இது சொர்க்கத்தின் 8 வாசல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் நல்லடியார்களுக்கு எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளத்திலும் தோன்றிடாத ஒரு இன்ப இடம் தான் சொர்க்கம் அப்படிங்காங்க. ஏன்னா நம்ம சொர்க்கம் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு கணிக்க முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வாசல். இது பாபுல் சலாத். இது வந்து 5 வேளையும் கரெக்டாக சொல்றவங்க இந்த வாசல் வழியா இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபுல் ஜிஹாத், அல்லாஹ்வுக்காக போரிட்டு மரணிச்சவங்க இந்த வாசல் வழியா போவாங்க. பாபுல் சதக்கா கொடுத்தவங்க இந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபுல் ரய்யான், நோம்பாளிகள் வந்து இந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபுல் ஹஜ் செஞ்சு அந்த ஹஜ் அல்லாஹ் கிட்ட பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளப்பட்டா அந்த வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க. இது பாபுல் ஹாசிமின், கோபத்தை அடக்கி பொறுமையா இருக்கிறவங்க இந்த வாசல் வழியா போவாங்க. பாபுல் ஈமான், அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கிறவங்க இந்த வாசல் வழியா போவாங்க. பாபுல் தினசரி திக்ரு ஓதக்கூடியவங்க இந்த வாசல் வழியா போவாங்க. சொர்க்கத்துல 3 நாள் நம்மளுக்காக அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான். இதுதான் தங்க மாளிகை. தங்க மாளிகை யாருக்குன்னா, சுன்னத்தும் நஃபிலும் கரெக்டா சொல்றவங்களுக்கு இந்த தங்க மாளிகை. கண்ணாடி மாளிகை யாருக்குன்னா, பழமையா தஹஜத் காலைன்னு சொல்றவங்களுக்கு இந்த கண்ணாடி மாளிகை. இது வந்து முத்து மாளிகை யாருக்குன்னா, இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ்வை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு இந்த முத்து மாளிகை. இது வந்து 60 மைல் அடி இருக்கும் இதோட உயரம். இது வந்து சொர்க்கத்துல உள்ள ஒரு மரம். இந்த மரம் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போனா எல்லாத்துக்கும் நலன் தரக்கூடியதா இருக்கும். கனி பழம் எல்லாம் நிறைய இந்த மரம் தரும். இது வந்து இறை நம்பிக்கையாளருக்காக அல்லாஹ் வந்து 3 ஆறுகள் தயார்படுத்தியிருக்கான். இது பாலாறு, தேனாறு, மதுவாறு வந்து உண்மையில உள்ள போதையை போல இருக்காது. அங்க போதை இல்லாத மதுவா இருக்கும். ஒரு பெண் இந்த அனைத்து சொர்க்க வாசல்களையும் நுழைய நினைக்கிறாரோ அவள் எப்படிப்பட்டவளா இருக்கணும்னா, தன் கணவனை வந்து திட்டாமலும் அவனுக்கு அன்பானவளாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் வந்து தன் கல்பை வந்து பேணி காக்கிறவளா இருக்க வேண்டும். அவன் 5 வேளையும் கரெக்டா சொல்றவளா இருக்கணும். அடுத்தவ வந்து நோம்பு பிடிக்கலாம் இருக்கணும். இந்த நாளையும் அவன் கரெக்டா செஞ்சானா இந்த அனைத்து வாசல் வழியாகவும் அவன் போகலாம். இப்படி